இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரஜினி சார் அண்ட் ஸ்ரேயா நடித்த சிவாஜி. இந்த படத்தை சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வந்து ரஜினி சார் ஒரு மல்டி மில்லியனராக இருப்பார். படிக்கிறதுக்காண்டி ஃபாரினில் போய் தான் படிச்சுட்டு வருவார். அங்கேயே ஒர்க் பண்ணிட்டும் வந்திருந்திருப்பார். இங்கே வந்தப்போ அவருக்கு பொண்ணுலாம் தேடிட்டு இருப்பாங்க. பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இவர் ஒரு ஷாப்பில் வந்து ஸ்ரேயாவை பார்த்துட்டு இவங்களை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஸ்ரேயாவுக்கோ இவங்கள பிடிக்காது. ரொம்ப போய் வீட்டில் போய் டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. அம்மா அப்பா எல்லோரும் போயிட்டு அங்கே போய் நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லி பயங்கரமான டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஸ்ரேயாவுக்கும் இவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன பிரச்சனைனா, இவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து உயிருக்கு வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. வேணாம், இங்கே வந்து கருப்பாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. கருப்பாக இருக்கேன்னு சொன்னோன்னே வேகமாக போயிட்டு கலராலாம் மாறிட்டு வருவார் ரஜினி சார். அதுக்கப்புறமா மறுபடியும் வெள்ளையாக இருக்கிறது பிடிக்கல, எனக்கு கருப்பாக இருந்தது தான் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் ரஜினி சார் கேட்பார், என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுத்தள்ளு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இதையெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி கல்யாணமும் பண்ணிடுவாங்க. இவங்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் இவர் பண்ணி கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்துக்குமே வெளியில் போயிட்டு அவங்க வாங்கணும் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே பெரிய ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பார் எல்லா பொருள்களையுமே. அந்த மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னா, இவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பார். ரஜினி சார் வந்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் உதவணும் அப்படிலாம் நினச்சிட்ருப்பார். ஆனால் ஆப்போசிட் கேங், அதாவது ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இவரை வந்து அழிக்கணும்னு நினைப்பார். அதில் வந்து 2 பேருக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும். இதில் ஒரு கட்டத்தில் சிவாஜி, அதாவது ரஜினி சாரை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவார். அரெஸ்ட் பண்ணி வண்டியில் கொண்டு போகும்போதே இவரை போட்டு தள்ளிடலாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அதுலேருந்து அவர் தப்பிச்சும் வந்துடுவார். ரஜினி அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே இந்த லேப்டாப்பில் தான் இருக்கும். அதாவது எங்கெங்கே லேண்ட் இருக்குது, எவ்வளவு செய்ய போகிறாரு மக்களுக்கு, எல்லா விஷயங்களுமே அவருடைய ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே லேப்டாப்பில் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இவர் ஏதாவது பண்ண முடியும் அப்படி சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்பாங்க. தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி இவங்களும் சொல்லிடுவாங்க. லாஸ்ட்டில் அந்த வில்லன்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது மட்டும்தான் இந்த படமே.